கிருஷ்ணா, உணர்வுகள் மிகவும் பாரமாகி அவற்றை மற்றவர்களிடமிருந்து மறைக்க வேண்டியிருக்கும் போது என் மனதை நான் எவ்வாறு கட்டுப்படுத்துவது? அர்ஜுனா, உணர்ச்சிகள் இயல்பானவை. நீ அவற்றை அழிக்க தேவையில்லை. அவற்றால் கட்டுப்படுத்தப்படுவதற்கு பதிலாக அவற்றை வழிநடத்த நீ கற்றுக்கொள்ள வேண்டும். குந்தியின் மகனே, உணர்ச்சிகள் வந்து செல்பவை, நிலையற்றவை. எனவே இவற்றை தாங்கிக் கொள்வாயாக. இன்பமும் துன்பமும் பருவ காலங்களைப் போல வந்து செல்பவை. அவற்றை நிதானத்துடனும் அமைதியுடனும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உணர்ச்சிகள் தீவிரமாக எழும்போது ஒரு கணம் நில்லுங்கள். ஆழமாக மூச்சுவிட்டு உங்கள் எண்ணங்களை உற்று நோக்கி எதிர்வினையாற்றுவதற்கு முன் ஞானத்தை பேசிவிடுங்கள். அப்படியானால் மாதவா, உணர்ச்சிகளே இல்லாமல் இருப்பது அமைதியை தருவதில்லை. உணர்ச்சி புயல்களுக்கு மத்தியிலும் அமைதியாக இருப்பதே உண்மையான வலிமையா? ஆம் பார்த்தா, உணர்ச்சிகள் வரும் போகும். ஆனால் அவற்றை நாம் தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும் போது துன்பம் அதிகரிக்கிறது. விட்டுக் கொடுக்க கற்றுக்கொள்ளும் போது விடுதலை தொடங்குகிறது. மனம் சிறிய உணர்வுகளை மிக இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கும் போது அவை வலிமை மிக்கவையாக மாறுகின்றன. அவற்றை விட்டுவிட கற்றுக்கொள்ளும் போதுதான் அமைதி தொடங்குகிறது. மனதை அமைதியாக்குவதா இல்லை ரணமாக்குவதா என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் மனதில் தோன்றும் வாழ்வின் குழப்பங்களுக்கு கீதையின் மூலம் விளக்கம் அளிப்பதே எங்களின் நோக்கம். மேலும் பல ஊக்கமளிக்கும் பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.